ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரைடே விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே விலாக் ப்ளஸ் வந்து தெமு வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி வந்து ரிவ்யூ இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே வந்து எப்பவும் போல் எனக்கு ரெகுலர் ஆஃப். அது மட்டும் இல்லை, இங்கே சவுதியில் வந்து நேஷனல் ஹாலிடே வரனால சண்டேவும் மண்டேவும் வந்து லீவு. அதனால் வந்து 4 days கண்டினியூஸ் வந்து எனக்கு ஆஃப். இந்த ஆஃப் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். வாங்க என்னோட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படிங்க கனிஷ்காவை எழுந்துட்டா. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சேமியா உப்புமா தான் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சேமியா உப்புமா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் மட்டும் பச்சை மிளகாய் போட்டு வந்து நம்ம தாளிச்சிடுவோம். புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே, வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரி, நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் இதை போட்டு தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்த நாள் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வடை. இதை தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊறட்டமேன்ட்டு வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸையும் வந்து நான் வச்சாச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பைனாப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் தேர்ஸ்டே லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரிமைனிங் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் தான் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் சால்ட்டும் போட்டு வந்து பிரட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சிங்க அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். நான் லஞ்சுக்கு வந்து ரைஸு ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வடை, இதுதான் வந்து நான் வந்து என்னுடைய லஞ்ச் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டால் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் நிறைய. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பருப்பு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு போட்டு வந்து நல்லா வந்து தண்ணியை ஊற்றி வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ளே எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கனிஷ்காவுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டு அவன் அந்த ரூமில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ரூமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே கேரட் பீன்ஸ் போட்டு வந்து சேமியா உப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பருப்பு வடை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலை தான் வந்து தாளிக்க போகிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தாளித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வந்து நம்ம தாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தூவி விடுங்க. லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுடனே எடுத்துடுங்க. அவ்வளோதான், தால் ரெடி. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து தெமுல வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து இருந்தது. அதை தான் வந்து கனிஷ்கா வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மேரிகோல்டு ஃப்ளவர் தான் வாங்கியிருந்தேன். சாமி ஃபோட்டோக்கு வந்து வைக்கலாமே அப்படின்னு. ஃப்ளவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நம்ம ஊரில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபோட்டோக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருந்தது. ஃபோட்டோக்கு வந்து நல்லா தெரிஞ்சு, பட் நேரில் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டர் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருந்தது சைஸு, பட் வந்து ஓகே. பட் வந்து ஜூஸ் வந்து இன்னும் நாங்கள் போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. அதனால் வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. பட் வந்து பார்க்கும்போது வந்து சைஸ் வந்து சின்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பனானா லீப் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து வாழை இலை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் எனக்கு. ரியாத்தில், கர்ச்சில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கிடைக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். அதனால தான் நான் ஆர்டிஃபிஷியலாகவே வந்து நான் வாங்கிட்டேன். ஏன்னா சாமிக்கு வந்து நம்ம பிரசாதம் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நான் வந்து ட்ரிப்பாட் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வால்பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். 1 பீகாக், அதுக்கப்புறம் ஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாபிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்போர்ட் வச்சு தான் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. இந்த வியூ எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சவுதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.